So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட எனர்ஜி அப்டேட் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் அஸ்வல்ஸ் அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீடைல் பிரச்சனை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் இன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங் தான். ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ட்ரீமியான ஒரு ரீடிங்காக தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா இதோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு எனர்ஜிஸாக இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னும் வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட பர்சனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற எனர்ஜிஸ் நான் இங்கே வந்து ரொம்ப கிளியராகவே வந்து பார்க்குறேன். உங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, உங்க பர்சனை எப்படியாவது மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இங்க வந்து இருக்கு. மேபி இப்போ நீங்க உங்க பர்சனை நீங்க வந்து டெய்லி இப்போ நீங்க பாக்குறீங்க, இப்போ நீங்க சேம் ஒரு பிளேசஸ்ல உட்காந்து இப்போ நீங்க வேலை பாக்குறீங்க, இல்ல பொதுவா ஒரு சில லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு, இல்ல லைக் நீங்க மீட் பண்றது கொஞ்சம் ஒரு டைம் ஒரு டியூரேஷன் ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்க இப்போ அவங்களை மீட் பண்றீங்க அப்படின்ற எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி. ஸோ பொதுவாகவே உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களோட பர்சனோட ப்ரெசன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரெசன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நேர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க இருக்கணும். நேர்ல வந்து இருக்கணும், நேர்ல உங்ககிட்ட வந்து பேசணும், அவங்க கிட்ட வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து ரொம்ப ஹெவியாவே வந்து பார்க்குறேன். அஸ் அ வியூவர் நீங்க பார்க்குறவங்க வந்து உங்க பர்சனை ரொம்ப ரொம்ப வந்து மிஸ் பண்றீங்க இந்த டைம்ல. அண்ட் எக்ஸாக்ட்லி அவங்கள பற்றின தாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்க தான் செய்யுது. சில நேரத்தில் இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் டைமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நைட் டைமாக இருக்கட்டும், ஒரு ஒரு 6 டு ஒரு 8 மணி, இல்லை ஒரு 6 டு ஒரு 9 மணி, மேக்ஸிமம் 6 டு 8 மணி ஈவினிங் டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் ஃபுல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் தனியாக போய் வந்துட்டு உட்கார்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. மேபி உங்கள் வீட்டு மாடிப்படியிலையோ இல்லை சம்திங் தனியாக ஒரு இடத்துல இப்போ நீங்கள் மட்டும் தனியாக உட்கார்ற மாதிரி தான் இங்கே நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, உங்க பர்சனை பத்தின தாட்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ அது உங்களோட மனசுல வந்து ரிப்பீட்டடா அப்படியே கண்டினியூஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனசுக்குள்ள அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க பர்சனோட நினைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமா மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கு. சில நேரத்துல ஒரு சில ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒரு சில பூக்கள், இப்போ சில பேருக்கு வந்து என்னன்னா அந்த ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது வந்து சில பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில மூமெண்ட் உங்களோட லைஃப்ல ஒரு லவபிளான ஒரு மூமெண்ட் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கு உங்க பர்சன் கூட அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சில கிஃப்ட், இல்ல நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில கிஃப்ட் கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கிஃப்ட் கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில மெமரபிளான ஒரு சில மூமெண்ட் எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்திலாம் நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து உங்க பர்சனை பத்தி நீங்க அதெல்லாம் யோசிச்சு வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை பத்தி யோசிக்க யோசிக்க என்ன அப்படின்னா, அந்த மூமெண்ட் வந்து ஒரு பக்கம் மிஸ்ஸும் பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க, பிளஸ் உங்க பர்சனையும் நீங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. ஸோ அந்த மனசுக்குள்ள அந்த விஷயம் மட்டும்தான் இருக்கு. அந்த எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. எப்படியாவது இந்த பர்சனை நேர்ல போய் பார்க்கணும், பேசணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவங்கள பார்க்கணும், அவங்க முகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே வந்திருக்கு. ஸோ நிறையவே வந்து நீங்க மிஸ் பண்றீங்க. அண்ட் இந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பொதுவாவே இப்ப நீங்களா இருந்தாலும் சரி, இல்ல உங்க பர்சனா இருந்தாலும் சரி, பட் உங்களோட சைட்ல தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாஸ்ட்ல உங்களோட பர்சன் வந்து கொஞ்சம் அவங்களோட ஃபேமிலி கிட்ட, அவங்களோட ஃபேமிலி எஸ்பெஷலி அவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் பிஸியா இருக்க மாதிரி வந்து இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இனி வர ஃபியூச்சர்ல நீங்க கொஞ்சம் உங்களோட ஃபேமிலி கூட வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி வந்து இருக்கும். உங்க ஃபேமிலி கூட நீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிஸியான ஒரு டைம் வந்து இருக்கிற மாரி தான் இங்க வந்து இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா மெசேஜஸ்னால இத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மத்தபடி இப்ப நம்ம ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சன நீங்க வந்து சீக்கிரம் மீட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ நேர்ல இவங்கள வந்து மீட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இவங்க த்ரூவே இவங்கள வந்து அவங்களே வந்து உங்கள கூப்பிடலாம். மீட் பண்றதுக்கு ஏதாவது கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அவங்க த்ரூவே உங்களை வந்து இன்வைட் பண்றதா இருக்கட்டும், அவங்களே உங்களை வந்து டைரக்டா கூப்பிடுறதா இருக்கட்டும். ஸோ அந்த சில விஷயம் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஓகே. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த பர்சன் கிட்ட நீங்க ரொம்ப அட்டாச்சா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப கனெக்டடா ஒரு ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு லவ்வும் இருந்திருக்கும். அதுக்கு ஈக்குவலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லஸ்ட்டும் இங்க வந்து இருந்திருக்கும். ஸோ பொதுவா
பொதுவாவே இந்த கனெக்ஷன்ஸ நம்ம வந்து பார்க்குறப்போ, அவ்ளோ ஒரு அட்டாச்மெண்ட் இங்க வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இருக்க இந்த சிச்சுவேஷன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே, பட் வென் கம்ஸ் டூ த கரண்ட் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, ஃபியூச்சர நான் அடுத்து டிஸ்கஸ் பண்றேன். இப்ப நம்ம கரண்ட்ட பத்தி தான் வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ கரண்ட் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, இவங்கள வந்து மீட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். தனியா ரொம்ப எதுவும் கஷ்டப்படாதீங்க. தனியா எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சேருமா? சேராதா? இந்த பெர்சன நம்மளால வந்து மீட் பண்ண முடியுமா? முடியாதா? இவங்க முகத்த பார்க்க முடியுமா? முடியாதா? அப்படின்ற மாரி அவ்வளோலாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. உங்க மனச போட்டு போட்டு நீங்க காயப்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா நீங்க ஏதோ ஒரு ஓவர் திங்கிங்லயே நீங்க வந்து போறீங்க. ஏன்னா வியூவர்ஸோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ரொம்ப அப்செட்டான ஒரு எனர்ஜிஸா தான் இங்க வந்து இருக்கு. அப்செட்ன்னு சொல்றத விட எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கீங்க. தனிமையாவே இருக்கீங்க. சோகமாவும் இருக்கீங்க. யாரையும் எதுலயும் வந்து சேர்த்துக்கிறது இல்ல. யாரையும் இன்வால்வ் பண்ணிக்கிறதும் இல்ல. தனியாவே எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கீங்க நீங்க எல்லாருமே. அண்ட் பொதுவாவே நம்ம வந்து பார்க்குறப்ப, இந்த மாரி ஈவினிங் டைம் வந்து பார்க்குறப்ப, ரொம்ப அதிகமான ஒரு சில தாட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரும். நெறைய அந்த ஒரு ஓவர் திங்கிங் கண்டிப்பா வரும் இந்த டைம்ல. ஸோ ரிலேஷன்ஷிப் பத்தின பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 80-99% கூட வச்சுக்கலாம். நம்ம ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப அதிகமான ஒரு இது. ஓவர் திங்கிங் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். அத பத்தியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அத தவிர்த்து வேற எதுவுமே யோசிக்கவும் உங்களுக்கு வந்து தோணாது. ஸோ ஒரு மாரி அப்படியே எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாரி இப்ப ஒரு ஒரு விஷயத்துல அப்படியே ஒரு மாரி இறங்கியிருப்போம் பார்த்தீங்களா? ஒரு பித்து புடிச்ச மாரி ஒரு விஷயத்துல இறங்கியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி அந்த அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப நீங்க வந்து கரண்ட்லி வந்து இருக்கீங்க. பட் இதுல ஒரு ஹாப்பி நியூஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ டெஃபினட்டா உங்களோட பெர்சன நீங்க வந்து மீட் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். 100% நீங்க இந்த பெர்சன வந்து நேர்ல போய் மீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நீங்க ஆசைப்படுற மாரி உங்க பெர்சனோட முகத்த நீங்க கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க. ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். ஓகே. அத நெனச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும், ஸோ இவங்க கூட நீங்க வந்து நெறைய ஒரு சில ஹேப்பியான ஒரு சில டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த டைம் அண்ட் அதே மாரி இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கரண்ட்லி இப்போ உங்க பெர்சன வந்து பார்க்கணும்னு நீங்க யோசிக்கும்போது, உங்க மனசுக்குள்ள ஒரு சில தாட் இருக்கும் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு சில எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா? அ அது ரிலேஷன்ஷிப் சார்ந்தப்பட்ட விஷயம் தான். அது என்னென்னலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் வந்து உங்க பெர்சன நீங்க போய் நேர்ல மீட் பண்ணும்போது, அத பத்திலாம் நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து பேசுவீங்க. அது உங்களோட தாட்ட பொறுத்து தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கும் மனசுல. அ இந்தந்த இதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா இங்க வந்து டிஃபரெண்ட் டூ டிஃபரெண்ட் எனர்ஜி தான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ உங்க மனசுல நீங்க ஆக்சுவலா என்ன நீங்க வந்து நினைக்கிறீங்களோ, அந்த மூமெண்ட்ல உங்க பெர்சன மிஸ் பண்ணும்போது என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்ககிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க. நேர்ல போய் மீட் பண்ணும்போது கண்டிப்பா அத பத்தி வந்து ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் இவங்களோட பெர்சனோட எனர்ஜியுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுமே கொஞ்சம் சோகமா தான் வந்து இருக்காங்க இந்த டைம்ல. கொஞ்சம் ஃபேமிலியோட பிரஷர் இவங்களுக்குமே வந்து இருக்கு இந்த டைம்ல. அது உங்களுக்கே நல்லாவே வந்து தெரியும். இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலி பிரஷர் இருக்கு அப்படின்றது வியூவர்ஸ் உங்களுக்கே நல்லாவே வந்து தெரியும். எதிர் அவங்க ஒரு மேல் பெர்சனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் பெர்சனா இருந்தாலும் சரி, பொதுவாவே இந்த ஃபேமிலி பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இது தவிர்த்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட சில விஷயத்துலயுமே இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப்டா தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க மனசுல என்ன வ ஆக்சுவலா இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? இவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? அப்படின்றத பத்தியும் இவங்க உங்ககிட்ட வந்து அத பத்தியும் வந்து பேசுவாங்க. நீங்க உங்களோட தரப்புல இருக்க விஷயத்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, உங்க தரப்புல இருக்க விஷயத்த நீங்க சொல்லும்போது, அவங்க தரப்புல இருக்க விஷயத்தையும் அவங்க உங்ககிட்ட வந்து மறைக்காம எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அத பத்தி எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. சில சில விஷயத்துல வந்துட்டு பாஸ்ட்ல நடந்த சில விஷயத்துல பாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். இந்த பெர்சன் அந்த டைம்ல ஏன் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? அ அந்த டைம்ல ஏன் அவங்க அந்த மாரிலாம் வந்து பண்ணியிருக்கணும்? அப்படின்ற மாரி பாஸ்ட்ல ஒரு ஒரு 6 மாசமோ, ஒரு 7 மாசமோ, ஒரு 8 மாசம் லெவல்ல ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அதுக்குரிய ஒரு விளக்கம் உங்களுக்கு இன்னும் வந்து கிடைச்சிருக்காது. அந்த அந்த விஷயம் அப்படியே ஒரு மாரி டவுட்டாவே தான் வந்து இருந்திருக்கும். ஒரு டாட்டாவே வந்து இருந்திருக்கும். ஸோ அது ஏன் அவங்க அந்த டைம்ல அப்படி ஏன் நடந்துக்கிட்டாங்க? எதனால நடந்துக்கிட்டாங்க? என்ன காரணம் அதுக்கு? அப்படின்ற மாரி ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கும். ஸோ அந்த சில விஷயம் பத்திலாம் இவங்க வந்து பேசலாம். ஸோ பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள பத்தியும் இவங்க உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். குறிப்பிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 6 டூ 8 மாசம் லெவல்ல நடந்து ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கு அப்படின்னா, அத பத்தி இவங்க வந்து பேசலாம். ஒரு 6 டூ 9 மந்த்ஸ் டைம் பீரியட்ல நடந்த ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் பத்தி இவங்க வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அத பத்தியும். ஸோ அது உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ, சில பேரு உங்களோட பெர்சன நீங்க வந்து சேம்
இதே மாதிரி ஈவினிங் டைம்ல நீங்க வந்து மீட் பண்ணலாம். சில பேர் உங்க பர்சனை நீங்க மார்னிங் டே டைம்ல நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. பட் மேக்ஸிமம் கேசஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, எப்படி இந்த 6 to 8 மணி இந்த டைம் பீரியட்ல நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்க பர்சன பத்தி. ஸோ அதே மாரி இந்த ஈவினிங் டைம்ல நீங்க உங்க பர்சன வந்து மீட் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஒரு 6 to 8 மணி இந்த டைம்க்குள்ள நீங்க அவங்கள நேர்ல வந்து மீட் பண்றதோ, பேசுறதோ, கம்யூனிகேட் பண்றதோ, அந்த மாரி சில விஷயங்கள் வந்து இங்க இருக்கும். ஓகே. அண்ட் கொஞ்சம் வந்து இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் பெர்சன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க கண்டிப்பா வந்து இருக்கும். தேர்ட் பெர்சன்ஸ் யாரையும் வந்து சேர்த்துக்க வேண்டாம். பொதுவாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு சில மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்றவங்க அப்படின்ற மாரி இருந்தாலும், இப்போதைக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வந்து சேர்த்துக்க வேண்டாம். இப்போ உங்க பர்சன நீங்க போய் மீட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க தனியாவே போய் அவங்கள வந்து மீட் பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பப்ளிக் பிளேஸஸ்ல தான் நீங்க அவங்கள வந்து மீட் பண்ண போறீங்க. ஸோ உங்களோட மீட்டிங் வந்து கொஞ்சம் பிரைவேட் மீட்டிங்காவே வந்து இருக்கட்டும். ஏன்னா நீங்களும் ஒரு சில விஷயம் வந்து பர்சனலா வந்து ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் அவங்களும் ஒரு சில விஷயத்த வந்து பர்சனலா வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றனால, இந்த டைம் வந்து உங்களுக்குரிய ஒரு டைமா அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி யாரையும் வந்து கூட்டிட்டு போக வேண்டாம். அது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளவா வந்து தேவைப்படாதீங்க ஆக்சுவலா. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிறதும் அவங்க மனசு விட்டு அவங்க அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அத சொல்லணும் அப்படின்ற மாரி தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. அதே தான் இங்க வந்து நடக்க போகுது. ஸோ அத நடக்க விடுங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்க போய் பாருங்க. அவங்கள வந்து மீட் பண்ணுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நீங்க டைரக்ட்டா அவங்கள போய் பாருங்க. அவங்க மனசுல இருக்க விஷயத்த கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற மாரி அவங்க அத பத்தி சொல்ல தான் செய்வாங்க. அண்ட் நீங்களும் எதுவுமே மறைக்காம உங்க மனசுல என்ன இருக்கோ அத அப்படியே அவங்க கிட்ட வந்து சொல்லிடுங்க. ஓகே. ஸோ அது பாஸ்ட் என்ன கிரட்ஜஸா இருந்தாலும் சரி, அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, சோகமான விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கோவம் வந்திருந்த ஒரு சில மூமெண்ட்டா இருந்தாலும் சரி, எதுனாலுமே இது கரெக்ட்டான டைம் தான். அத நீங்க அவங்க கிட்ட வந்து சொல்லிருங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுப்பாங்க. இத நம்ம சொன்னா இவங்க நம்ம மேல ஏதாவது கோவப்பட்டுருவாங்களோ, இதனால எதுவும் பேசாம போயிருவாங்களோ அப்படின்ற மாரிலாம் ஒண்ணும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லலாம். தாராளமா நீங்க வந்து சொல்லலாம். அத அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. சில பேருக்கு உங்களோட பெர்சன் வந்து 8ஆம் தேதியில, இல்ல 5ஆம் தேதியில, இல்ல 9ஆம் தேதியில, இல்ல 4, 3, 5 அண்ட் அதே மாரி இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, 26, 27, 28 இந்த டேட்ல பிறந்த ஒரு பெர்சனாவும் வந்து இருந்திருக்கலாம். இந்த பர்த் டேட்ல பிறந்த பெர்சனா வந்து இருந்திருக்கலாம். ஆ சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சன் வந்து இந்த மாரி மார்ச், ஏப்ரல், மேல பிறந்த ஒரு பெர்சனாவும் வந்து இருந்திருப்பாங்க. சில பேருக்கு நம்ம வந்து பார்க்கும்போது செப்டம்பர், ஆகஸ்ட்ல பிறந்த ஒரு பெர்சனாவும் இருந்திருப்பாங்க. நீங்க இல்லனா உங்களோட பெர்சன் யாராவது இந்த டேட்ல வந்து பிறந்திருக்கலாம். இல்ல இந்த மந்த்ல வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா நெறைய விஷயத்துல நீங்க இந்த பெர்சன வந்து இன்ஸ்பயர் தான் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள இந்த பெர்சன் வந்து பார்க்கும்போது நெறையவே அட்மையர் பண்ண தான் வந்து செய்றாங்க. அட்மையர் இன் த சென்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன அப்டின்னா, நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க உங்களோட லைஃப எடுத்துட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த பெர்சனுக்கு வந்து புடிச்சிருக்கு. சில சில விஷயங்கள் வந்து உங்க மூலியமா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. உங்க மூலியமா அவங்க வந்து கத்துக்குறாங்க. ஸோ அவங்க கத்துக்கிற அந்த விஷயம் எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்டின்னா, அது எல்லாமே அவங்க உங்க மேல வந்து ஒரு ஒரு இம்ப்ரெஸ் அந்த ஒரு உங்க மேல அந்த ஒரு ஈர்ப்ப தான் அவங்களுக்கு வந்து குடுக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பெர்சனோட லைஃப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெர்சனுக்கு நெறைய லக் அவங்களோட வாழ்க்கையில வந்து நடந்திருக்கும். ஸோ கொஞ்சம் அன்லக்கியாவே இந்த பெர்சன் வந்து இருந்திருக்கலாம் சில சில விஷயத்துல. ஸோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட இவங்களோட லைஃப்ல நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்களுக்கு ஒரு லக்கி சார்மா நீங்க கண்டிப்பா வந்து இருந்திருப்பீங்க. சில விஷயத்துல அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க பொதுவாவே அவங்க கூட நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு நடந்திருக்கலாம் பாஸ்ட்ல. ஏன்னா, அந்த சில விஷயமே நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் பொதுவாவே உங்க பெர்சன் உங்களுக்காக வந்து ப்ரே பண்றதோ, இல்ல உங்கள வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றதோ, அந்த மாரி சில விஷயம் வந்து இருந்திருக்கும். நீங்க எப்படி அவங்களோட தாட்ல இவ்வளோ அதிகமா வந்து அப்படியே அதுக்குள்ள மூழ்கி இருக்கீங்களோ, அது மாரியே உங்க பெர்சனுக்கும் உங்கள பத்தின தாட் எல்லாமே இருக்க தான் செய்யுது. இல்லாமலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துல அவங்க ஏதாவது உங்கள வந்து இக்னோர் பண்ற மாரியோ, உங்களோட மெசேஜ்க்கு எதுவும் ரிப்ளை பண்ணாத மாரியோ, இல்ல கோவப்படுற மாரியோ உங்ககிட்ட காமிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ அது எதுவுமே உண்மை கிடையாது. அவங்களோட ஆக்சுவல் ஃபீல் நீங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்கள பத்தின தாட் அவங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. சில சில பிரஷர், சில சில மூட் ஸ்விங்ஸ்னால தான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சரியா பேசாம இருக்காங்க. சரியா கான்டாக்ட் பண்ணாம வந்து இருக்காங்க. பட் அதுக்குன்னு அந்த பெர்சன் வந்து உங்கள வெறுக்கவும் செய்யல. அண்ட் அவங்க வந்து பார்க்கும்போது என்ன அப்டின்னா, அந்த மாரி அவங்க இருக்க போறதும் கிடையாது. அவங்க அந்த விஷயத்துலருந்து மாறிருவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நீங்க ஒரு நல்ல ஒரு ஹோப்பே இங்க வந்து எதிர்பார்க்கலாம். இவங்க தரப்புல இருந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும், நேர்ல மீட் பண்றதா இருக்கட்டும், ஸோ அவங்களோட பெர்சனல் விஷயத்த பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன்
பண்றதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே இவங்க வந்து பண்ண தான் செய்வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது நான் சொன்ன மாரி உங்கள பத்தின தாட்ஸ் அவங்களுக்குமே இருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ டீப் இன்சைட் அவங்க வந்து உங்கள அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண தான் வந்து செய்றாங்க. உங்கள பத்தின ட்ரீம்ஸ் அவங்களுக்கு வந்து நெறைய வந்திருக்கலாம். ஓகே. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்கள பத்தின ட்ரீம் உங்களுக்கு வருது அப்படின்னாலுமே, உங்க பெர்சனோட ட்ரீம்ல நீங்க வந்து கண்டிப்பா வந்திருப்பீங்க. ஏன்னா இங்க வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ ட்ரீம் த்ரூ நெறைய ஒரு சில விஷயம் வந்து ஷேர் ஆயிட்டு தான் இங்க வந்து இருக்கு. டெலிபாத்திக் திங்ஸ் இங்க நான் வந்து பார்க்குறேன். ஸோ ட்ரீம்ஸ்க்கு ஒரு சில விஷயம் இங்க நடந்துட்டு தான் இங்க வந்து இருக்கு. ஸோ உங்க பெர்சன் என்னன்னா, ட்ரீம்ல உங்க கூட கனெக்டடா இருக்க மாரி தான் அங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள பத்தின ட்ரீம்ஸ் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். நீங்க மீட் பண்ணும்போது அவங்க அத பத்தி வந்து ஷேர் பண்ணலாம். இல்ல நீங்க அவங்க கிட்ட அத பத்தி வந்து கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஏன்னா இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ ட்ரீம்ஸ் த்ரூ சில கனெக்ஷன்ஸ் அங்க வந்து போகுது அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். சில விஷயம் நமக்கு வந்து நடக்க போறது என்னவோ, அது நமக்கு ட்ரீம் த்ரூ ஒரு சைனா நமக்கு வந்து தெரியும் இல்லையா? ஸோ அது மாரி தான் இது உங்க பெர்சனுக்கு. ஓகே. அது அவங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த ஒரு சைன் நம்ம வச்சுக்கலாம். அத பத்தி உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அத பத்தி இப்போதைக்கு அவங்க அத பத்திலாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல நீங்க அவங்கள நேர்ல மீட் பண்ணும்போது வேணா அவங்க அத பத்தி வந்து ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பெர்சனோட மைண்ட் செட்டா இருக்கட்டும், இந்த பெர்சனோட தாட்டா இருக்கட்டும், ஸோ இதுல எல்லாமே வந்து உங்களோட தாட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதே தான் இங்க ரிப்பீட்டட் மெசேஜஸாவும் நான் இங்க வந்து பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஸ்மைல் பண்றது உங்க பெர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ஸ்மைல் பண்ற விதமா இருக்கட்டும், நீங்க சிரிக்கிற விதமா இருக்கட்டும், அது இந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் நீங்க அதுதான். நீங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க இல்லையா? அது அவங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப நேர்ல மீட் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ பார்க்கும்போதே அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்களும் ஏதோ அப்செட்டா இருக்கீங்க அப்படின்றத அவங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு என்னன்ற விஷயமும் அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் இல்லையா? ஸோ அதுக்குரிய ஒரு சில எஃபோர்ட்ஸ்மே அவங்க வந்து பண்ணலாம். ஸோ உங்க முகத்துல ஸ்மைல் வரதுக்கு அவங்க ஒரு சில விஷயம் வந்து பண்ணலாம். பட் மேக்ஸிமம் கேசஸ் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது, நீங்க உங்க பெர்சன பார்த்தாலே நீங்க கண்டிப்பா வந்து ஹேப்பியா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் உங்களோட லைஃப்ல சீக்கிரமா வரட்டும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஸோ இந்த பெர்சன் அகெயின் உங்கள வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனா தான் வந்து பார்க்குறாங்க. நீங்க அவங்க கூட இருக்கும்போது, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மறைக்கணுமோ, அந்த மாரிலாம் இங்க எதுவுமே வந்து கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்டா தான் அவங்க கிட்ட வந்து இருக்காங்க. எந்த ஒரு ஒளிவு இல்லாம, நேர்மையா தான் அவங்க கிட்ட வந்து இருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க நேர்மையா தான் வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து ஒரு ஜென்யூனான ஒரு லவ் தான். சின்ன சின்ன விஷயத்துல உங்க பெர்சன் வந்து லைக் இப்போதைக்கு எதுவும் சரியா அவங்க கிட்ட வந்து பேசல அப்படின்னா, ஸோ அதனால ஒரு டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். இந்த பெர்சனுக்கு உங்க மேல வந்து லவ் இருக்கு. அவ்ளோ எமோஷன்ஸ் இருக்கு. நீங்க ரீடிங்ஸ்லயே வந்து பார்க்கலாம் எவ்ளோ எமோஷனலா இருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் நல்லபடியா வந்து க்ரோ ஆகும். ஸோ டோன்ட் வரி அபௌட் இட். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசல்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ ரீடர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, லைக் இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீட்டெயில் இந்த வீடியோ ஹைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் வெல் இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபன் லைக் ப்ரேயர், ஸ்பெல் ஒர்க்ஸ், ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும். ஆர்எல்ஸ் அந்த டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்குரிய டீடைல்ஸ்மே நீங்க வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் அண்ட் அகைன், லைக் இந்த வீடியோட கமென்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு சடன் கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all, take care. Bye bye guys. Bye.